என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதமும் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற மாதம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். யோபு இரண்டத்தனையாய் திருப்பிக் கொண்டார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல காரியங்களை திருப்பி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். வரும் நாட்களில் நீங்கள் பலவற்றை திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. இந்த மாதம் ஒருவேளை நிறைவேறவில்லையே என்று நீங்கள் எழுதியிருக்கலாம். வார்த்தை தான் அது. ஏன் இந்த புதிய மாதத்தில் ஓரிரு நாட்களில் கூட உங்களுக்கு அது நிறைவேறும். தைரியத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜலப்பிரளயம் வந்து உலகமே அழிந்து போன ஒரு நிலைமையிலே நோவாவும் குடும்பமும் பேழைக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஏராளமான கேள்வி. நாம் இந்த பேழையிலிருந்து வெளியே தப்புவோமா, வாழுவோமா, பிழைப்போமா, நம்முடைய பழைய வாழ்க்கை எப்பொழுது வரும், திரும்ப வருமா, பூமியிலே நாம் பயிரிட்டு நாம் புசித்து குடிக்கிற நாட்கள் வருமா, வெயிலை காணுகிற நாட்கள் வருமா, சூரியனை காணுகிற நாட்கள் வருமா, இப்படி ஏராளமான கேள்விகள் அவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருந்திருக்கும். வேதம் அதையெல்லாம் பதிவிடவில்லை. ஆனால் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால் அந்த உள்ளங்கள் எவ்வளவு தவித்திருக்கும், எவ்வளவு ஏங்கி இருக்கும், விடுதலைக்காய் எவ்வளவு எதிர்பார்த்திருப்பார்கள், பழைய வாழ்க்கை திரும்ப வர வேண்டும் என்று எவ்வளவு ஏங்கி இருப்பார்கள். சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். பேழை இங்கும் அங்குமாய் ஆடி அலசடிப்பட்டு ஒரு நிசப்தமான வாழ்க்கை இல்லாத ஒரு நிலைமை. பழைய வாழ்வு எப்பொழுது திரும்பும்? அமைதியின் வாழ்வு எப்பொழுது வரும்? சமாதானத்தின் வாழ்வு எப்பொழுது வரும்? இயல்பு வாழ்வு எப்பொழுது வரும்? இதுதானே உங்கள் கேள்வி. இந்த வசனம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஜலம் வடிந்ததா என்று பார்க்க புறாவை அனுப்புகிறார். அது பூமி எங்கும் தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமின்றி மீண்டும் பேழைக்குள் வந்தது. அதை அடுத்த முறை ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது. வாழ்க்கையில் இயல்பு வாழ்வு திரும்புமா, பழைய வாழ்வு வருமா, நம்பிக்கை துளிர்க்குமா என்று ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு ஒலிவ இலை அது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. நோவாவுக்கு அதுதான் நம்பிக்கையை கொடுத்தது. உங்களுக்கு ஒரு சிறிய வாக்குத்தத்தம், ஒரு சிறிய வசனம், ஏதோ ஒரு கையளவு ஒரு மேகம் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். நம்புங்கள், இயல்பு வாழ்வு திரும்ப வரும், பழைய வாழ்வு திரும்ப வரும். உங்கள் குடும்பம் பழைய நிலை போல மாறும். ஆண்டவர் நிச்சயம் அதை செய்வார். நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உன்னதமான ஆண்டவரே, நோவாவின் பழைய வாழ்வு திரும்ப வருமா என்று நோவாவும் குடும்பமும் ஏங்கி நின்றபோது அந்த பழைய வாழ்வை திரும்ப கொடுத்தீங்களே ஆண்டவரே. மறுபடியும் பேழையிலிருந்து வெளியே வந்து நிலத்தை பண்படுத்தவும், பயிரிடவும், கூடாரங்களை கட்டவும், வீடுகளை கட்டவும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பளித்தீங்களே ஆண்டவரே. அதே போல என் வாழ்க்கையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த பழைய இயல்பு வாழ்வு, பழைய அமைதி வாழ்வு, பழைய சமாதான வாழ்வு திரும்ப வரட்டும் என்று சொல்லி உடைய அடியாள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் இயல்பு வாழ்வு திரும்ப வரும். உங்களுடைய அமைதியின் வாழ்வு திரும்ப வரும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மாதமும் கடைசி 7 நாட்கள் காலையும் மாலையும் ஒரு ஆன்லைன் ப்ரேயரில் நாம் உபவாசத்தோடு 7 நாட்கள் உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை 25ஆம் தேதி துவங்கப்பட்ட அந்த உபவாச ஜெபம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் திரையில் காணும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசி அந்த லிங்கை வாங்கி அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டுகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாஞ்சையோடு ஜெபிக்கிறோம். கர்த்தரும் அற்புதங்களை செய்கிறார். இந்த உபவாச ஜெபத்தில் இந்த கடைசி நாட்களிலாவது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.